வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவைய சுவை நிகழ்ச்சிக்கு. நம்ம நிறைய சமையல் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக காய்கறியை வச்சு ஒரு பொடி காய்கறி பண்ண போகிறோம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான சவுத் இந்தியன் பாஸ்தா பண்ண போகிறோம். ஸோ முதல்ல செய்ய போகிறது நம்ம வந்து பொடி காய்கறி. அந்த பொடி காய்கறி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். பொடி காய்கறிக்கு கோஸு, கேரட்டு, குடமிளகா, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்த மாதிரி இந்த காய்கறி கலவை 200 கிராம், கடலை மாவு 2 கை, இட்லி மிளகாய் பொடி 4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, இஞ்சி பூண்டு அரை 1 டீஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, கொத்தமல்லி அரை கை, உப்பு தேவையான அளவு. பொடி காய்கறி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் கோஸு, கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கடலை மாவு சொல்லியிருக்கோம், இட்லி பொடி சொல்லியிருக்கோம், கருவேப்பிலை சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பொடியாக காய்கறி கட் பண்ணது ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம். உப்பு போட்டுருவோம், இஞ்சி பூண்டு அரை போட்டுருவோம், மிளகாத்தூள் போட்டுருவோம், அந்த 2 கை கடலை மாவு போட்டுருவோம். கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பெசரிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிறோம். எண்ணெயில் பொரித்து எடுத்துடுறோம். நல்ல அருமையான ஒரு ஸ்நாக் ஐட்டம். எண்ணெயில் பொரித்து எடுத்துடுறோம். நல்லா கலகலன்னு கிறிஸ்பாக வந்துடுது. அந்த கருவேப்பிலையும் என்ன பண்ணோம், ஒரு கை கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்துகிட்டு கையிலேயே வந்து அதை நல்லா பொடி பண்ணிடுறோம். இப்போ ஒரு பாத்திரம் வைக்கிறோம், எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு 4 கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த 4 டீஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி போட்டு பொரிச்சிருக்க அந்த கடலை மாவு வெஜிடபிள் அந்த உருண்டையை போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த கருவேப்பிலையை பொடி பண்ணியிருக்கேன். அந்த கருவேப்பிலை பொடியை மேலே தோண மாதிரி போட்டு டாஸ் பண்ணிட்டோம்னா அந்த இட்லி மிளகாய் பொடியோட அந்த கருவேப்பிலை பொடியோட ஒரு உருண்டையும் ஆஹா அற்புதமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போது இதில் கடாயில் இந்த காய்கறி பொடியை கட் பண்ண காய்கறி போட்டேன். இதில் இஞ்சி பூண்டு அரை, மிளகாத்தூள், கொத்தமல்லி கொஞ்சம், இப்போ 4 கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன், உப்பு, அதே மாதிரி கடலை மாவு 2 கை. இப்போ இதை பெசரிக்கிறேன். நல்லா பெசரிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிறேன். திரும்பி பார்த்துடலாம். இந்த காய்கறியில் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு அரை, உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 கை கடலை மாவு, கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறோம். நல்லா பரட்டிக்கிறோம். பரட்டி சின்ன சின்ன உருளையாக பிடிச்சிக்கலாம். இந்த கொஞ்சம் காரம் சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த மிளகாத்தூளை சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக சின்ன சின்ன பச்சை மிளகாய் சின்ன பொடியை கட் பண்ணி சின்ன சைஸில் அதை நீங்கள் போட்டிங்கனாவே அந்த காரம் ஏறும். இப்போ இது மாதிரி ஒரு உருண்டை சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிறோம். எண்ணெயில் போடுறோம். சின்ன சின்ன உருண்டை போட்டிங்கன்னா சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும், பங்கிடும் போதும் ஈஸியாக இருக்கும். இந்த பக்கோடா சைஸ் போட்டுக்கோங்க. இதில் காய்கறியில் மிளகாத்தூள், கடலை மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு அரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பொரிச்சிட்ருக்கோம். இந்த உருண்டை வந்து பொரிஞ்சு வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவைய சுவை நிகழ்ச்சிக்கு. இந்த பொடி காய்கறி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. காய்கறியில் கடலை மாவு, மிளகாத்தூள்,
உப்பு, இஞ்சி பூண்டு அரவை, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு கெட்டியாக பிசைஞ்சு இது மாதிரி புகை மாதிரி சுட்டோம். இது புகை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை பறிச்சுக்க போகிறோம். ரெண்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதில் கருவேப்பிலை பொடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டு பொடி பண்ணிடுறோம் கையில். இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 4 கருவேப்பிலை தாளிப்பு கொடுத்துட்டு 4 டீஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி, இந்த பொரிச்ச உருண்டையும் போட்டு டாஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த பொடி பண்ண கருவேப்பிலை போட்டுட்டா அருமையான பொடி காய்கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இதில் கருவேப்பிலை ஒரு கை பொரிச்சிடுவோம். நல்லா பொடி பண்ணுற மாதிரி இது பொரிச்சிக்கணும். இந்த வாசனை வந்து அந்த புகடால சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 4 கருவேப்பிலை தாளிப்புக்கு. மீன் டைம் இந்த கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி கருவேப்பிலையை கிறிஸ்பாக பிடிச்சிக்கிட்டோம். அப்போ அது பொடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் போடுங்க. கையில் பொடி பாருங்க, நசுக்கிட்டாவே பொடி ஆகிடும். இப்போ இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. இது ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் 4 கருவேப்பிலை இந்த எண்ணெய் சூடான பிறகு போட்டு பொரிக்க வச்சிட்டோம். இதில் 4 டீஸ்பூன்லேருந்து மிளகாய் இட்லி பொடி போட்டுடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்கின மாதிரி செஞ்சுட்டு இதில் இந்த பொரிச்ச பொடி காய்கறி போட்டுடலாம். கொஞ்சம் பரட்டிக்கோங்க. இதை இப்போது இந்த பொடி பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு அணைச்சிக்கோங்க. சூப்பரான பொடி காய்கறி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி மேலே போட்டுக்கலாம். ஒரு வாட்டி பாத்திரம் பொடியாக இருக்கிற காய்கறிகள் பாத்திரம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு அரவை, மிளகாத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 கை கடலை மாவு, கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டு நல்லா பெசரிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடணும். கொஞ்சம் கருவேப்பிலை பொரித்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். எண்ணெயை ஊற்றுறோம். 4 டீஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி போடுறோம். பொரித்து வச்சுருக்க அந்த உருண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே அந்த பொடி பண்ண அந்த கருவேப்பிலை பொடியும் போட்டிங்கன்னா சூப்பரான பொடி காய்கறி. இது வந்து வெறுமனே ஸ்நாக் ஐட்டமாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல தண்ணி சாம்பார், மிளகா கிளி போட்ட தண்ணி சாம்பாரோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பருப்பு ரசம், அதாவது எலுமிச்சம்பழ ரசம் இல்லைனா பருப்பு ரசம் சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். கீரை சாதத்தில் எஸ்பெஷலி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பொடி காய்கறி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த ஐட்டம் செய்ய போகிறது சவுத் இண்டியன் பாஸ்தா. ஸோ அந்த சவுத் இண்டியன் பாஸ்தா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். பாஸ்தா 200 கிராம், வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 1 கை, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இட்லி மிளகாய் பொடி 4 டீஸ்பூன், குடமிளகா 1, கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி 1 கை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. இப்போ இந்த சவுத் இண்டியன் பாஸ்தா செய்கிறது எப்படி பார்ப்போம். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச ஐட்டம்.
நம்ம நிறைய சாஸு சீஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஃபார் சேஞ்ச் ஒரு மெயின் டிஷ்ஷாகவே இது சாப்பிட்லாம், ஸ்நாக் ஐட்டமாகவும் சாப்பிட்லாம். இப்போ பாஸ்தா முதல்ல என்ன பண்ணணும், தண்ணி வச்சு வேக வச்சிடணும், உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சிடணும், நல்லா வெந்திருக்கணும். நான் குக்கரில் போட்டிருக்கேன். ஒரு 2 விசில் 2 நிமிஷம் வச்சுன்னு எடுத்துருவேன். ஒரு கடாயை வைக்கிறோம், எண்ணெய் ஊற்றுறோம், கருவேப்பிலை மாத்திரம் தாளிக்கிறோம், வெங்காயத்தை போட்டு பொன்முருளாக வதக்கணும். பொன்முருளாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு தக்காளி பழத்தை போட்டுரும். கூடவே வந்து அந்த குடை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிடுறோம். மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அது வெந்த பாஸ்தாவை போட்டுரும். போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த 4 டீஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பர்பான கலக்கலான ஒரு பாஸ்தா. அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மசாலா மாதிரி இருக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதில் சீஸ் தேவையில்லை. இந்த மிளகா பொடி தான் அதில் ஹைலைட்டு. வேணுன்றவங்க ஒரு டேஷ் ஆஃப் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம், பட் நான் ஊற்றுறதில்ல. ஓகே, ஸோ வேணும்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து குக்கரில் 2 நிமிஷத்துக்கு வேக வைக்க போக 2 நிமிஷம் 2 விசில் சிம்மில் வைக்க போகிறேன். இப்போது அடுப்பு மேலே கடாயை வச்சுக்குவோம். இதில் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடாகணும். இதில் எண்ணெய் சூடான பிறகு கருவேப்பிலை தாளிக்கணும். மீன் டைம் இதில் பாஸ்தா குக் ஆகிடுச்சு, இதை அணைச்சிடுவோம். இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடுவோம். எண்ணெய் சூடாகிடுச்சு, கருவேப்பிலை போட்டுருவோம். இதில் வெங்காயத்தை போட்டுருங்க, பொடியாக இருக்கிற வெங்காயத்தை போட்டுருங்க. போட்டு பொன்முறையில் வதக்கணும். ஆக்சுவலாக நான் சொன்னேன், இந்த பாஸ்தா ஒரு கான்டினென்டல் ஸ்டைல் வேணும் அப்படின்னா 50 கிராம் வெண்ணெய், 50 கிராம் மைதா மாவு, 1/2 லிட்டர் பால், 3 கியூப் சீஸு, 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு. மிளகுத்தூள் நீங்கள் வெள்ளை மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம், கருப்பு மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு மிளகுத்தூள் கொஞ்சம் காரம் இருக்கும், கலர் கொஞ்சம் மாறும். வெள்ளை மிளகுத்தூள் கலர் மாறாது, யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க, உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை சூடு பண்ண பிறகு வெண்ணெய் உருகிடுங்க. மைதாவை போட்டு நல்லா கிண்டிட்டு அதில் பால் ஊற்றிடுங்க. ஒரு மாதிரி திக்காக சாஸ் வரும், இதோட நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டு அந்த சீஸை வந்து துருவி போட்டுடணும். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பாத்திரத்தில் இந்த பாஸ்தாவை கொட்டிட்டு தண்ணியெலாம் எடுத்துட்டு பாஸ்தா கொட்டிட்டு இந்த சாஸோடு மிக்ஸ் பண்ணிடுறோம். ஒரு பாத்திரத்தில் கேசரோல் டிஷ் இதில் போட்டுட்டு மேலே வேணும்னா உங்களுக்கு சீஸை போட்டு அவனில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர்பான கான்டினென்டல் பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே வந்து டொமேட்டோ சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா டொமேட்டோ சாஸ் பாஸ்தா நல்லாயிருக்கும். மெயினாக அது பாஸ்தான்னு சொல்லும்போது இட்டாலியன் ஸ்டைலு கண்டிப்பாக வந்து அது சீஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சவுத் இண்டியன்ஸ் பாஸ்தான்னு சொன்னதால் அதில் சீஸ் கிடையாது. அதே மாதிரி இதில் ஒயிட் சாஸ் கிடையாது. வெறும் வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைவை, தக்காளி பழம். மெயினாக இது ஹைலைட் வந்து நான் சொன்னது இட்லி மிளகா பொடி. ஸோ இந்த வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வேண்டிய கலர் வந்துடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு அரைவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தை கொஞ்சம் பிழிஞ்ச மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தொக்கு மாதிரி வரணும். இதில் ஆல்ரெடி பாஸ்தா நம்ம வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போது கேப்சிகம் போட்டுடலாம், நல்லா வதக்கலாம். இதுலேயே மிளகாத்தூள் போட்டுடலாம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், நல்லா வெந்து வர வரலும். வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா வழங்கும் சுயசு நிகழ்ச்சிக்கு. வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைவை, தக்காளி பழம், உப்பு, மிளகாத்தூள், குடமிளகா போட்டு சூப்பரான ஒரு மசாலா மாதிரி செஞ்சிட்டோம். ரெடி ஆகிடுச்சு. இந்த பாஸ்தா வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த வேக வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்துறோம்.
போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ சவுத் இண்டியன் பாஸ்தா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதில் இட்லி மிளகா பொடி பூனை மாதிரி போட்டுருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பு அணைச்சிடலாம். சூப்பரான சவுத் இண்டியன் பாஸ்தா அப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக் ஐட்டமாக கொடுக்கலாம். அதே மாதிரி இது மெயின் டிஷ்ஷாக எடுக்கலாம். வேணுன்றவங்க ஒரு டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சீஸ் பிடிக்கும் அப்படின்றவங்க கொஞ்சம் சீஸ் திருவி போட்டுக்கலாம். ஸோ சவுத் இண்டியன் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நம்ம 2 டிஷ் பார்த்தோம். முதல்ல காய்கறி பொடி. அதில் காய்கறியெல்லாம் பொடியாக நறுக்கிட்டு இஞ்சி பூண்டு அரவை, உப்பு, மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 கை கடல் மாவு போட்டு தண்ணி தெளித்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டோம். எண்ணெய் ஊற்றினோம், கருவேப்பிலை தாளித்தோம். அதுக்கப்புறம் இட்லி மிளகா பொடி போட்டு அதை பொரித்து வச்ச உருண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியை கருவேப்பிலையை பொடி பண்ணி அதை பொரித்து எடுத்து அதை பொடி பண்ணி கையிலே பொடி பண்ணி தூண மாதிரி போட்டோம். சூப்பர்பான காய்கறி பொடி ரெடி ஆகிடுச்சு. 2வது டிஷ் பார்த்தது சவுத் இண்டியன் பாஸ்தா, அதாவது தென்னிந்திய பாஸ்தா பார்த்தோம். அதில் பாஸ்தா முதல்ல வேக வச்சுக்கிட்டோம், எண்ணெய் ஊற்றணும், கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயத்தை பொன்முருளாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு தக்காளிப்பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் மாத்திரம் போட்டோம். கேப்சிகம் அதாவது குடமிளகாய் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த வெந்த பாஸ்தா போட்டு வதக்கிட்டு கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி பொடி அதாவது இட்லி பொடியை போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டோம். சூப்பர்பான சவுத் இண்டியன் பாஸ்தா. இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இது 2த்தையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிற விடைபெறும் தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.